வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்களை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா எப்பொழுது வெளியிட போகிறாரு, 2026 அந்த அப்டேட்டை முதல்வர் விஜய் எப்பொழுது கொடுக்க போகிறாரு. ஸோ 2025 டிஎன்எஸ்டிசியில் இந்த டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனங்களை புதுசாக மாற்றியமைக்கப்படுமா, என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய் அப்படின்றத பார்க்கலாம். புதிய அறிவிப்புகள் மற்றும் வெற்றி பயணம் திட்டம். ஸோ மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம், ஸோ இந்த பேருந்துகளில் இலவச பயணம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பயணம் திட்டத்தை மகளிருக்கு எப்பொழுது டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வழங்க போகிறாரு முதல்வர் விஜய், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் டிஎன்எஸ்டிசியில் முறைகேடுகள், பல்வேறு விதமான முறைகேடுகள், பேருந்து நிலையம், அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆக்கின முறைகேடுகள், அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து ஊழியர்கள் நியமிப்பதில், ஸோ டிசிசி நியமனங்களில் முறைகேடுகள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எப்போ தருவார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய முக்கியமான அறிவிப்புகள் எப்பொழுது வர இருக்கிறது, 2026 அறிவிக்கை என்ன இருக்காரு, முதல்வர் விஜய் டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்புகள் எப்படியெல்லாம் வெளியிட போகிறாரு, ஸோ இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் 2025 டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாச்சு. அது அப்படியே நிறுத்திட்டாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் போடவே ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வெல்லாம் வச்சுட்டு வெறும் 2500 பேருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டு பணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற 850 பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கல. அதுலேயும் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே தான் இருக்காங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கே இல்லாமல் வண்டி ஓட்ட தெரியாத கேண்டிடேட் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டிகிட்ருக்கு அவ்வளோ நிலை ஏற்பட்டுருக்குங்க அங்கங்கே. ஸோ நீங்களே பார்க்கலாம், தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை யாரெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய வாகனங்கள் ஓட்டப்பட்டுருக்கு. டிஎன்எஸ்டிசி பேருந்து பயிற்சி பள்ளி வாகனம் ஓடிட்டுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்கு அப்படின்றது யாருக்குமே இன்னும் புரியல. ஆனால் ட்ரைனிங் எடுத்த நபர்கள் ஒரு 1800 நம்பர் பக்கம் பேர் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களே நிறைய நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. மீண்டும் இந்த நியமனங்களை ப்ராப்பராக நடத்துங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கோரிக்கைகளுக்கு எப்போ போக்குவரத்து கழகத்தில் இந்த டிடிசியோடைய புதிய செய்முறை தேர்வு விரைவில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் 2026 ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடியாகுது. 2026 கிட்டத்தட்ட 28,000 நபர்களுக்கு டிரைவர் கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. 20,000 நபர்கள் டிரைவர் ஆகுவோம், ஒரு 8,000 பேர் கண்டக்டராகவும் எடுக்கிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் இதற்குண்டான அப்டேட்டை கொடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அப்படி எடுக்கிறது அப்படின்னா ஈஸி. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கி பிறகு கண்டக்ட் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.